நேட்டிவ் மெடிக்கேர் அறக்கட்டளையானது ஏழை எளிய மற்றும் மலைவாழ் மக்களுக்காக கடந்த 35 ஆண்டுகளாக சமூக மேம்பாட்டு பணியை செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக வருடந்தோறும் கோபனாரி பகுதியில் உள்ள அனைத்து பழங்குடி கிராமங்களையும் அழைத்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது. இந்த வருடம் ஆனைக்கட்டி அருகில் உள்ள கோபனாரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள நபார்ட் கிராம சந்தை வளாகத்தில் 14வது ஆண்டாக பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக விழாவிற்கு வந்தவர்கள் ஆதிவாசி மக்கள் தங்களது முறைப்படி பூக்கள் மற்றும் குச்சிகளை கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து பொங்கல் வைக்கப்பட்டு பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என சிறப்பு விருந்தினர்களும் ஆதிவாசி மக்களும் கோஷங்களை எழுப்பினர். அதன் பின்னர் ஆதிவாசி மக்களுடன் இணைந்து வந்திருந்த அனைவரும் உற்சாகமாக நடனமாடி அசத்தினர். இந்த விழாவிற்கு நிர்வாக அறங்காவலர் AS சங்கர நாராயணன் தலைமை தாங்கினார். அரிமா சங்க ஆளுநர் ராம்குமார் முன்னிலை வகித்து பேசினார். இந்த விழாவில் தாட்கோ மாவட்ட மேலாளர் மணிமேகலை, கோவை மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதன் பின்னர் 46 ஆதிவாசி கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 1000 மலைவாழ் மக்களின் குடும்பங்களுக்கு புத்தாடைகள், லேப்டாப், பரிசல், மலைவாழ் மக்களின் வாத்தியங்கள் என நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் 21 அரிமா சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள், சாப்ட்வேர் கம்பெனிகளில் வேலை செய்யும் ஊழியர்கள், ஆதிவாசி மக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த விழாவின் இறுதியில் கரிகாலன் நன்றி கூறினார். மேலும் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை நேட்டிவ் மெடிக்கேர் அறக்கட்டளை செய்திருந்தது. நன்றி.